அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பாய் படத்தின் தயாரிப்பாளர், கதாநாயகன், அற்புதமான உடல் அமைப்பை கொண்ட ஆதவா ஈஸ்வர். ஆதவா என்றாலும் கடவுள், ஈஸ்வரும் கடவுள். அவர் ரெண்டு கடவுளையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கார். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் நல்ல எண்ணம், நல்ல மனம் வாழ்க. நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன். பாய், பாய் என்றால் சகோதரன், சகோதரன் என்று பொருள். பாய் பாயின்னு கூப்பிடுறேன்ல, அண்ணன் அண்ணன் தம்பி, அதான் பாய்னா சகோதரன். எல்லோரும் சகோதரர்கள். எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள். ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும், மனித குலம் வாழும். ரெண்டே ரெண்டு தான், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர். கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி. கொடுக்க மாட்டேச்சுப்போ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால எனக்கு இது பெரிய, நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம். பேரரசு, அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை, ஒரு வெற்றி படங்களை தயாரித்த இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா, என்னுடைய அருமை தம்பி ஜாக்குவார். உணர்வுபூர்வமாக பேசுவார். எங்களுக்கெல்லாம் அந்த ஒளியும் மறைவு, உதட்டல பேசுறது இதெல்லாம் வராது. என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான். உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர். கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க. கலைவாணர் NS கிருஷ்ணன். எம்ஜிஆர் சொன்னாரு, என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கீங்க, தர்மம் தானம் தர்மம் பண்றீங்களே என்றா. என் குருநாதர் NSK கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர். நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் 100 ரூபா சம்பளம் அந்த காலத்தில். அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம். இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணகிட்ட, NS கிருஷ்ணகிட்ட இல்லை. அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி. அவருடைய கொள்ளு பேத்தி, அந்த பாப்பா என்னுடைய பேத்தி தான். அந்த பாப்பா தமிழே பேசணும்னு நினச்சேன், இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு. பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் தமிழை, தாத்தா பேரை காப்பாற்றுமா. தமிழ், தமிழ் இனிமையானது, வலிமையானது, அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது. இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகா ஒரு நாடகம் வித்தியாசமா இருந்தது. இந்த விழாவே வித்தியாசமா இருந்தது. ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க, ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க, நாங்கள் பார்ப்போம். இதை பார்த்து படம் நல்லா இருக்கும். சில நேரத்தில் டீசரே பார்க்க பிடிக்காது, வேற வழி இல்லை. நம்மளை சகோதரர்களை அழைத்துட்டாங்க. அதனால் நம்ம ஆழ் மனதிலிருந்து இது வாழ்க. இந்த தம்பி நல்லா வரணும், இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும், டைரக்டர் நல்லா வரணும். ஆனால் இது எப்படின்னா ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம், ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம். எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண இல்லை. அடுத்தவனை கெடுக்காதே. நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத. நீ போடுற குண்டு ஒருவனை அழிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது. என் தம்பி ஜாக்குவார் கூட சொன்னார், அடிக்காம விட மாட்டேன், என்னை தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னார். வள்ளுவர் ஒரே ஒரு குறள் சொல்லியிருக்கார், நிறைய சொன்னார். 1335 குறள் சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள்.
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். உலகத்துல யாருமே சொன்னது இல்லைங்க. இயேசுபிரான் கூட ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டிட்டார். ஆனா வள்ளுவர் இன்னா செய்தாரை, உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு நன்மை செஞ்சிரு, அப்பதான் வெட்கப்படுவான், செத்து போவான். இன்னும் நம்ம கெடுதல் பண்ணவர் நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னு வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் மன்னித்தல் பொறுத்து கொள்ளுது அப்படின்னா அவருக்கு நன்னயம் செய்யுது, நல்லது பண்ணிடு. உலகத்துல யாருமே சொன்னது இல்லைங்க. பழிவாங்கு, கொன்னுடு, வெட்டிடு, சுட்டு, அழிச்சிடு. ஆனா வள்ளுவன் அதை சொல்லல. உன்னை கெடுத்தவனை நீ வாழவை, அவன் குலம் உன்னை போற்றும், நன்றி தெரிவிக்கும் என்றார். மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம், மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம். என் தம்பி டைரக்டர் உட்கார் உட்கார் உட்கார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உடற்குறை இருந்தாலும் உள்ளக்குறை இல்லை தம்பி. அது இறைவனை சொல்றதா என்ன சொல்றது தெரியல. ஏதோ ஒரு குறை உடல்ல வந்துருச்சு, ஆனா உள்ளம் உறுதியானது. அற்புதமா பண்ணிருக்கீங்க, பிரமாதமா பண்ணிருக்கீங்க. மனித நேயம் பற்றி அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அப்துல் கலாம் கேட்டாங்க, நம்முடைய உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி மட்டும் இல்ல, மா மனிதர், தெய்வம் காமராஜர், அப்துல் கலாம், இதெல்லாம் ஒரு லிஸ்ட். அப்துல் கலாம் கிட்ட ஒரு மேடையில பேசிட்டு வரும்போது பத்திரிகாரங்க, இந்தியாவில் மத நல்லிணக்கம் உண்டா, இந்தியாவில் மத நல்லிணக்கம் இருக்கான்னு. இருக்க, எப்படி சொல்றீங்கன்னார். இந்த மேடையில குத்து விளக்கு ஏற்றி வச்சாங்க, அந்த மேடையில குத்து விளக்கு ஏத்தினாங்க. அப்துல் கலாம் தான் அந்த குத்து விளக்கு ஏத்தினார். குத்து விளக்கு ஏற்றி வச்சாங்க. குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. அப்ப இன்னொரு அம்மா, கிறிஸ்துவர் அம்மா வச்சு ஒரு விளக்கை ஏத்தினாங்க, மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி வச்சு அந்த ஒரு டீயை ஏத்தினாங்க. அப்ப குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. மெழுகுவர்த்தி ஏத்தன அம்மா கிறிஸ்துவர், நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன், நான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறேன். அப்போ இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்ந்து நான் இந்த விளக்கை ஏற்றணும்னா, இந்தியாவை போல உலகத்துல மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னார். இன்னொன்னு கேட்டாங்க, நீங்க இப்ப ஜனாதிபதி ஆயிட்டீங்க, பொக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சிங்க, ராக்கெட் விட்டீங்க, இது எல்லாத்த விட நீங்க எது உங்கள் மனதை, ஆழ்மனதை இனிமைப்படுத்தியது, உங்களை மகிழ்வித்தது எது, நீங்க ஆத்ம திருப்தி அடைந்தது எது? பொக்ரான் வெடிகுண்டா, ஜனாதிபதி பதவியா, ராக்கெட் விட்டதான்னு கேட்டாங்க. இது மூன்றுமே இல்லைன்ட்டார். இது மூன்றுமே இல்லை. ஹைதராபாத்திலே போலியோவால் பாதித்த குழந்தைகள், பல குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாம ஒரு 4 கிலோ வெயிட் உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து காலில் மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாம இழுத்து 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 நடந்திருக்கு. அதை ஒரு நண்பர் சொன்னார், இது ஏதாவது செய்யக்கூடாதான். உடனே அப்துல் கலாம் 400 கிராம் உடைய ஒரு எக், அது என்ன பொருள் நான் நினைவில்லை, அந்த அதுல 400 கிராம் உள்ள செஞ்சு குழந்தை ஈஸியா நடக்க, சிரமம் இல்லாம நடக்க செஞ்சேனே, அதுதான் என் ஆத்ம திருப்திப்படுத்தியது, அதுதான் நான் செய்த உலக மகா சேவை என்று. அதுதான் மனித நேயம். ஆக அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள், காமராஜர் போன்ற மனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும்.
ஆக இந்த படம் மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை, மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறது. இது வெற்றி பெறும். இப்படிப்பட்ட படங்கள்லாம் 100 படம் வந்தாலும் ஒரு 5 படம் தான் வெற்றி பெறுது. பெரிய படங்கள் வேற, அது கலெக்ஷன். வெற்றி படமா என்பது வேற. பட் இந்த படம் மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்வதாலே இது நிச்சயம் வெற்றி பெறும். இந்த ஹீரோ, வில்லன், நடிகர்கள் செலக்டிவா அற்புதமா டைரக்டர் போட்டிருக்காரு. வேலை பிரமாதமா வாங்கியிருக்காரு. எடிட்டிங் நல்லா இருக்கு, ரேர் ரெக்கார்டிங் நல்லா இருக்கு, கேமரா பிரமாதம். அற்புதமா ஒரு நல்ல படத்துக்குரிய அத்தனை தகுதியும் இந்த படத்தில் பார்த்தேன். ஆகவே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். உங்க வாழ்த்துக்கள். இவ்வளோ ஒரு பிஸியான நேரத்தில் ஹீரோவுக்கோ டைரக்டருக்கோ நட்புக்கோ வந்து உட்கார்ந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய நல்ல மனமும் சேர்ந்து இந்த படத்தை பெரிதாக வாழ்த்தும் என சொல்லி இந்த படம் பாய். சகோதரா, இயக்குனரே வாழ்க. ஹீரோ வெற்றி பெற, தயாரிப்பாளர் வெற்றி பெற, ஸ்ரீ இனியா உடுமலை நாராயணகவி மாபெரும் கவிஞருடைய கொள்ளு பேத்தி, நீங்கள் அடுத்து படம் எடுக்க வேண்டும். அதற்கு இந்த படம் வெற்றி பெற்று அந்த பணம் வரும். அடுத்த நல்ல படங்களை, இன்னும் நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என சொல்லி கமல்நாதன் புவன்குமார் டைரக்டர், ஆதவா ஈஸ்வரன் ஹீரோ, அத்தனை பேருமே வெற்றி பெற்று இந்த படம் மேலும் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும். தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சால்வர் இந்த பாருங்க, நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன். இந்த ராஜஸ்தான் சால்வையாக வாங்குவாங்க, அது யாருக்குமே உபயோகப்படாது. ஆனால் ஒன்று என்ன, மடித்து வச்சு அடுத்து உங்களுக்கு அடுத்த மாதம் போடுவாங்க. இப்படி வருஷம் பூரா அது சுற்றி வரும். அதில் இன்னைக்கு இந்த சகோதரர்கள் சக்தி சரவணன் பிஆர்ஓ அவர் சொல்லி என்னன்னு தெரியல, சகோதரர்கள் காட்டன், இது ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு உபயோகப்படும். சார் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இது கதரில் வாங்கினேன் சார். ஓ, வெரி குட். என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு, ஏன்னா ஒன்று, தமிழர்கள் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாழ்கிட்ட நம்ம ஜாக்குவார் சொன்னார், தமிழன் வாழ வேண்டும். முதல்ல நம்மால வாழ வைப்போம், பிறகு அடுத்தவங்களுக்கு வாழ்வு கொடுப்போம். நம்ம யாரையும் வெறுக்கிறவங்கல்ல முதல்ல. அதனால நெசவாளிகள், கைத்தறி நெசவார்கள், கதர் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை இந்த துண்டுகள் வாழ வைக்கும். அதுக்காகவும் நீங்கள் வாழ்க. தயாரிப்பாளரும் நான் மனம் நிறைந்து இந்த இயக்குனர் மேலும் பல வெற்றி படங்களை, நம்ம லோகேஷ் கனகராஜ் மாநகரன்னு ஒரு படம் பண்ணார், அதுக்கு பிறகு கைதி, அப்புறம் விக்ரம், இப்படி பல படங்கள் வெற்றி படங்களாகி இன்னைக்கு பெரிய டைரக்டரா இருக்காரு. அதை போல நீங்களும் வெற்றி. அவங்க ஃபாதர், அப்பா அப்பா அம்மா, இந்த அருமை சகோதரை பெற்ற தாயும் தந்தை. ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ இன்னொன்று அந்த அம்மாவுக்கு ஸ்ரீனியா அண்ட் ஆதவா ஈஸ்வர். Thank you so much, sir. It was a great speech. And அடுத்தபடியாக it's time for captain அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பாய் திரைப்படத்தின் இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் அவர்களை பேச. தேங்க்யூ. நன்றி. யார் பாது? நன்றி. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக. முதல்ல நன்றியோடு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. அழைப்புகளை ஏற்று
அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து சீஃப் கெஸ்ட்டும் நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கு நன்றி. ஏன்னா ப்ரெஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஒரு படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி கொண்டு போய் வெளியே சேர்க்கறது அதுதான் விஷயம். அதில் மிகப்பெரிய பங்கு ப்ரெஸ்க்கு இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். அது அந்த அந்த விஷயத்தை அது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றலாம், இப்படியும் மாற்றலாம் இப்படியும் மாற்றலாம். ஒரு நூல் தான் வித்தியாசம். அதை தெரிஞ்சும் நான் கொஞ்சம் அடக்கியே நான் வாசிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நன்றிகளோடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணத்துகளும் அதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணம் என்னோடய அப்பா அம்மா, அவர்களுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. எனது நண்பர் புவியரசன் வெல்விஷர், அவருக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த திரைப்படத்தின் வாய்ப்பை கொடுத்த ஆதவ ஈஸ்வரா மற்றும் ஸ்ரீனியா அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பு அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக வாய்ப்புன்னு சொன்னான். ஏன்னா அவர் வந்துட்டு நானும் வளர்கிறேன் நீங்களும் வளருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அவரோட தியரியே அதுதான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ இதுதான் என்னோட தியரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க ப்ரோ சேர்ந்து பண்ணலாம் ப்ரோன்னு தான் கூப்பிடுவார். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், ரொம்ப நாள் ஆரம்பித்தோம், இது பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம், இது பண்ணோம். ரொம்ப இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அது மேலும் வளரும். சார் வேறு நான் உடம்பு குறைங்க அடுத்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடம்பை குறைக்காதீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் போட்டார். அவ்வளோதான், பிடிச்சிட்டார் அவர். அதே குறைச்சிருங்க ப்ரோ, நான் படத்துக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த படம் வந்து சொல்கிற விஷயங்கள் அதான் சொல்கிறேன். இந்த ராஜன் சார் அற்புதமாக சொன்னார். பாய் ஸ்லீப்பர் செல், பாய்னா வேறு விஷயம், பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும், ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க. ஸோ அது இல்லை. பாய் அப்படிங்கிறது விஷயம் வந்து சகோதரர் அண்ட் தென் நண்பன். இதுதான் அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்தில் ஒன்றும் இருக்காது. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு நான்லீனியர் பேட்டர்னில் உருவாக்கப்பட்ட படம். முதல் பாகம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஷின், செகண்ட் ஹாஃப் வந்து ஆன்சர், அப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா கண்டிப்பாக வந்து எந்த மதத்தையும் புண்படுத்த நோக்கத்தில் அந்த படம் பண்ணலை. அந்த மாதிரி படம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு ஹியூமானிட்டிங்கிற ஒரு பேசிஸ் வச்சு தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் லாங் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கர தடங்கள், மீன்ஸ் என்னென்னா கொரோனா வந்துடுச்சு, அந்த அதுக்கப்புறம் லாக்டவுன், அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டார் படத்தை. நிறுத்தி நான் நினச்சிருந்தா நிறையா நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிள்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கே அது தெரியும், கண்டிப்பாக அது தெரியும். அந்த சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்த நேரங்கள் எனக்கு அது கண்டிப்பாக தெரியும், அவருக்கே தெரியும். விடுங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, நீங்கள் இருங்க, கூடவே உட்கார வச்சிட்டார். கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு 3 மாதம் உட்கார வச்சிட்டார். நீங்கள் போனால் தானே வந்து பயப்படுவீங்க, இல்லை நீங்கள் கூடவே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அந்த இது வந்து யாருக்கும் வராது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் கொடுத்த வாய்ப்பு. அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் அதிகமாக பேச போகிறதில்ல, நீங்கள் தான் இதுக்கு மேலே சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, ஸ்னீக் பீக் பார்த்துட்டீங்க, எல்லாம் சீஃப் கெஸ்ட்லாம் பேச போகிறாங்க. அவங்கள வச்சு நீங்கள் தான் இந்த படம் என்ன மாதிரி படம் அப்படிங்கிறத கண்ணோட்டத்தை நீங்கள் தான் வந்து கரெக்டாக சொல்லணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அவர் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்துட்டார். அண்ட் தென் அந்த மேலே கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கால் உடைஞ்ச ஏணி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அந்த உடைஞ்ச ஏணிக்கு தாக்கு பிடிக்க சில நண்பர்கள், அவங்க டெக்னீஷியன்ஸ் கிடையாது, சில நண்பர்கள் இந்த படம் மூலிமா எனக்கு கிடைச்ச வரம். அவங்கள நான் வந்து மேடைக்கு உங்களோட அனுமதியோடு அவங்கள மேடைக்கு நான் அழைக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் அவங்கள வந்து மேடைக்கு அழைக்கிறேன் உங்கள் அனுமதியோட. நவீன்குமார், ஏவிஎம் என் சினிமாஸ் எடிட்டர். அண்ட் தென் நிவேக் சுந்தர், தனசேகர், கார்த்தி, வாங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனிஷ், வாங்க. சரவணன், இவனை பற்றி ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வேர்டு சொல்லுவாங்க, எலி காயலாம், எலி புழுக்கை ஏண்டா கூட சேர்ந்து காயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதுக்கு இவன் வந்து ரொம்ப அந்த தத்துவத்துக்கு இவன் வந்து ஆப்டான ஆள்.
ஏன்னா நான் நிற்கலாம், ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு படம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து இப்போ நின்று தான் ஆகணும். ஏன்னா பாதி முடிச்சுட்டோம், இப்படியும் விழ முடியாது, அப்படியும் விழ முடியாது. ஸோ நம்ம முடிச்சாகணும். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இன்னொரு படம் கிடைச்சா அடுத்த படம் வாய்ப்பு, இந்த படம் கிடைச்சா அடுத்த படம், அப்படி போயிருக்கலாம். பட் ஆனால் என் தம்பி அப்படி போகல, கூடவே நின்னான், கடைசி வரைக்கும் நின்னான். அது வந்து யாராலையும் எந்த இதாலையும் வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் கோபி, சாரி முத்துக்குமார், அவர் இருந்தாலும் வந்துடலாம் ப்ளீஸ். அவரும் 2 ஷெட்யூல் ஒர்க் பண்ணார். சில காரணங்களால் தான் அவரும் போனார் வெளியே, மற்றபடி எந்த இதுவில் இப்போ வரைக்கும் என் கூட டச்சில் இருக்கார். அப்புறம் டிசைனர் விஜய், அவர் நான் கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும். இந்த போஸ்டர் வந்து ஓரளவுக்கு பேசப்படுதுன்னா இவர் முக்கியமான காரணம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் நேர்லேயே சந்திச்சுக்கிறோம். சத்தியமாக நம்ப மாட்டீங்க, கடவுள் ப்ராமிஸாக இப்போ தான் நேர்லேயே நாங்கள் சந்திச்சுக்கிறோம். ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம், ஃபோன் காலில் இருக்கும், ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவர் சொல்லுவேன், நான் கான்செப்ட் சொல்லுவேன், இப்படி தான் பிரதர், இப்படி தான் பிரதர், இப்படி தான் பிரதர், டோன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ அவர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இது பண்ணி நம்ம ஒரு நினைப்போம், அதை விட அதிகமாக கொடுப்பார். என் டீமே அப்படி தான், என் டீம்னு சொல்ல மாட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்து மூலியமாக தான் எனக்கு கிடைச்ச நண்பர்கள். இது வந்து பாண்ட் ஃப்ரெண்ட்ஸோ அவங்கெல்லாம் யாருமே கிடையாது. இந்த படம் எப்போ ஆரம்பித்ததோ, இந்த ஒர்க்கு நான் எப்போ ஆரம்பிச்சனோ அப்படி அப்படியே வந்த நண்பர்கள் தான் இவங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கிஃப்டட், இதெல்லாம் வந்து ரொம்ப இது. அப்புறம் எடிட்டர் இட்ரிஸ் சார், அவரை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா சமயத்துலையும் அவர் கூட தான் ஜாலியாக இருக்கும். வந்து இப்போ சொன்னீங்கல்ல, ஐயோ வேணாம்பான்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு, அந்த மாதிரி அவர் எடிட்டர் தான், அதான் கட் பண்ணிவிடுவார் கரெக்டாக, ட்ரிம்டு கரெக்டாக இருக்கும். நவீன் அப்படி தான், நவீன் ட்ரீசர் கட் அவரு தான் ட்ரெய்லர் கட் பண்ணார் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இவங்க ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, அது எனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும், ஆதவா ஐஸ்வர்யாவுக்கு தெரியும். ஸோ ஏன்னா நிறைய சங்கடங்கள் நாங்கள் நிறைய இது பண்ணோம், பார்த்தோம், சம்மந்தமே இல்லாமல் கஷ்டங்கள் வந்தது. அப்போ எல்லாம் வந்துட்டு இன்னொரு படம், அடுத்த படம் போயிடலாம், அடுத்த படம் அப்படிலாம் இல்லாமல், ஸோ இது இந்த படம் ஒரு நல்ல படம், இது நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ அதை வெளியே கொண்டு வரணும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிடலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமில் என்ன இது பண்ணாலும் சலிக்காமல், இது பண்ணாமல், முகம் சொல்லிக்காமல் ஒர்க் பண்ண நண்பர்கள் இவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க எனக்காக ப்ளீஸ். அப்புறம் சென்சார் ஆஃபீஸில் இருந்தும் சரி, வசுமதி மேம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா இப்போ லாஸ்ட் அவங்களும் எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சென்சார் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கும் நன்றி, சென்ட்ரல் போர்டு ஆஃபீஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் எப்படி, ஏன்னா அவங்க நினச்சிருந்தா எப்படி வேணாலும் இது பண்ணிடலாம். பட் பார்த்தாங்க அந்த கான்செப்ட், இந்த டைட்டிலுக்கே அவங்க எழுதி வச்சுட்டு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வெல்விஷர், நண்பர், அண்ணா எல்லாமே சொல்லிக்கலாம், பாலசுப்ரமணியன் சார், கோ டைரக்டர். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் இவரை பற்றி பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதாகும். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்தார். நடுவில் கருத்து வேறுபாடுகள் 1 நாள் 2 நாள் வந்தது, அப்படி இருந்தாலும் அடுத்த நாள் தம்பி என்னாச்சு வா, நான் பேசுவேன், நான் அவர் பேசுவார். எங்கள் அப்பான்னு சொன்னால் கோவம் ஒருவருக்கு, நான் இன்னும் வயசு தாண்டா அப்படின்னு சொல்லுவார். என் அப்பாவுக்கு அடுத்து நான் கண்டிப்பாக நான் பார்க்குறேன், அதை நான் பெருமைப்படுறேன். இதை நான் சொல்கிறதுக்கு அப்பா முன்னாடியே அதை நான் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, முந்தா நாள் வரைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் மீடியாஸ் தெரியும், ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வேறு ஒரு இடத்துல நடக்க வேண்டிய ஒரு இருந்தது. இங்கே ஒரு காலத்தின் கட்டாயத்தால் இங்கே மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு நாங்கள் என்ன போராடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலி அந்த ஒரு நாளில் எல்லாருமே இங்கே கூட்டு வரணும், அசம்பிள் பண்ணி கூட்டு வரணும். ஸோ எல்லாமே இது பண்ணோம். அதுக்கு பக்கபலமாக இருந்தவர் இவங்க நண்பர்கள். அப்புறம் தங்கராஜ் சார், ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் அவர் தங்கராஜ் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் கூப்பிட்டு போனேன். ஸோ இந்த இதுதான் சார் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்லி கண்டென்ட், நட்பு அப்படிங்கிற பட்சம் இருந்தாலும் இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணும், கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட தாட். அந்த தாட் கண்டிப்பாக உங்களுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் நான் நம்புகிறேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் இது மனிதன் இன்னொன்று, நான் சாரி அந்த திரைப்பற்றை அவங்கள கொஞ்சம் நான் மேடை கலைக்க ஆசைப்படுறேன், உங்கள் அனுமதியோட. அந்த இது பண்ணாங்க இல்லைங்களா ஆக்ட், அவங்கள ப்ளீஸ் எல்லாருமே வாங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த ஸ்டேஜ் இப்போ நின்று எல்லாருமே பேசுறது, ட்ரெய்லரும் பேசுகிறாங்க, ஸோ இதுவும் பேசுகிறாங்க. பட் ஃபஸ்ட்டு இதை பேசிட்டு தான் அதை பேசுகிறாங்க. ஸோ
அது வந்து எல்லாரையும் கூப்பிட்டுறேன். சிவா வாங்க, நண்பர் வாங்க, குழந்தைங்க வாங்க, எல்லாம் வாங்க. ஸோ இவங்களுக்கு எனக்காக இன்னொரு தடவை கை தட்டிடுங்க. ஏன்னா நான் வந்து நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த மாதிரி லான்ச்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நானே சொன்னேன், ப்ரோ இது ஆதவா பெஸ்ட் ப்ரோ கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ், வாங்க வாங்க வாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ இது வேணாம், இந்த ஆக்ட் வேணாம். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த ஆக்ட் வேணாம். ஒரு ஆக்டுன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ட்ராமா வேணாம் ப்ரோ அப்படின்னு சொன்னால், ஏன்னா வரவங்க வந்துட்டு, ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வேறு, ட்ராமாங்கிறது வேறு. அது வந்து பார்க்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ஒரு அழுத்தி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இது சினிமா கிடையாது, எடிட் பண்ணிட்டு தூக்கி போட கிடையாது, ஃபுல்லாக லைவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை மனசில் வச்சு நான் பண்ணேன். அதை பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது வேற, அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை ஆக்ட் பண்ணுறது, லைவாக ஆக்ட் பண்ணுறது வேறு விஷயம். ஸோ அதை வந்து இவர்கிட்ட நான் எழுதி கொடுத்துட்டேன், நண்பர் சிவா கிட்ட கொடுத்துட்டேன் நான். எண்டு வரைக்கும் இதுதாங்க, நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்களோ நீங்கள் பண்ணுங்க பிரதர், நான் பாருங்க அப்படின்னு. ஆனால் போ எண்டில் அதை இது பண்ணும்போது எல்லாருமே வந்து நான் நினச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க, கை தட்டினாங்க. சில பக்கத்தில் பார்த்தா ஒரு மாதிரி கண் கலங்கினாங்க. அதுவே இது கிடைச்ச வெற்றி. நான் பார்த்தேன், அதுவே இது கிடைச்ச, இந்த ட்ராமா கிடைச்ச வெற்றி. இந்த இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சது. ஏன் அவரை நான் கூப்பிட்டேன்னா ஆதவ அவர் தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவர் தான். ஏன்னா நான் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வேணான்னு. அப்புறமா அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு வந்துட்டு இந்த இதை கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது எப்படி முடிக்கணும்னு தெரில. இந்த படம் எடுத்து முடிச்சாச்சு. இது டெலிவரி பண்ணுற விஷயம் அது வந்து உங்கள் ப்ரெஸ்ஸான உங்களுக்கும் மக்களாக உங்களுக்கும் தான் இருக்குது. மனிதநேயம் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது வந்துட்டு அது பலகாலமாக இருக்குது. அதை மாற்றலாம். மாறணும்னு நினச்சா மாறாது, மாற்றணும்னு நினைங்க கண்டிப்பாக மாறும். அதுதான் விஷயம். அதுதான் நான் கடைசியாக சொல்ல வரேன். இந்த படத்தை மூலியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா தீண்டாமை ஒழிக்கப்படும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் படிப்படியாக தான் குறைஞ்சது, படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் நம்ம இல்லாதப்போ நீங்கள் வந்து அப்பா ஜென்ரேஷன் தாத்தா ஜென்ரேஷன் இருந்துச்சு, படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கே வழி. அது யாராலையும் மறுக்க முடியாது. டெஃபினட்டாக குறையுது. அதுதான் ஒரே அடியாக குறைக்க முடியாது, ஆனால் குறையும். அதுக்கான ஸ்டெப்பை நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அதை வந்து நம்ம மனசார செய்யணும். அதை தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ இதை வந்து நான் சினிமாவில் இருக்கேன்னா, சினிமாவில் நான் இதை காமிக்க முடியும், இப்படி நான் காமிப்பேன். இதை வந்து படிப்படியாக மாற்றம் உண்டாகணும். ஏன்னா எல்லாருமே ஒரே இதுதான் அப்படிங்கிறது தான் விஷயம். ஹியூமானிட்டி தான் மெயின். ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து, அதையெல்லாம் தாண்டி, ஜாதி மதம் தாண்டி ஹியூமானிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு உடனே மாறலனாலும் நாளைக்கு மாறும், நாளை மறுநாள் மாறும், நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மாறும். ஆனால் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது நான் உறுதியாக இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்து, இந்த மேடையை பயன்படுத்தி நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படம் நான் கண்டிப்பாக நினச்ச மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது, ப்ளஸ் பீப்புள்ஸ். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. இவரையும் நான் சொல்லணும், கார்த்தி சொல்லிட்டேன். ஏன்னா இவரும் பாலு சார் கூட. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று வந்து இவர் கோயிலுக்கு போக வேண்டியது. ஆக்சுவலி என் நண்பர் நவீனோட வந்து இவரும் கோயிலுக்கு போக வேண்டியது. ஆமாங்க, ஒன்றும் இல்லை, எல்லா ஒர்க்கும் முடிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 1 year எங்களை அவ்வளோ மென்டல் ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தான். அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லாம் எடுத்துட்டு எப்பாடான்னு சொல்லிட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலான்டா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் நேற்று போயிட்டு வந்துட்டோம். மறுபடியும் காலையில் வந்து நவீன் ஒரு சின்ன பிளே ஒன்று இருக்கு, டிசிபி அவுட் போட முடியுமா அப்படின்னா, டேய் டிசிபி அவுட் வந்து சிம்பிளாக வர்றது விஷயம் இல்லைடா, 2 மணி நேரம் ஓடினா 2 மட்டும் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை நீ எப்படியாச்சும் போட்டு கொண்டு வா. ஆக்சுவலாக அந்த ப்ளே பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ளே பண்ணதுக்கு வந்து பேக்ரவுண்டு வீடியோ போடுறதுக்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது பண்ண முடியல, என்ன சாரி. அது மட்டும் ஆக்சுவலாக இமேஜா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பட் டிசிபி அவுட் தான் ஆப்ரேட்டர் வேணுன்ட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதனால அது மட்டும் இது பண்ண முடியல. இவங்களுக்கெல்லாம் நன்றி. ஏன்னா இவங்கெல்லாம் தான் படம். அவ்வளோதான். என்ன சொல்றது, அவ்வளோ கஷ்டப்பட்டான். ஒரு விஷயமும் நிறைய அழுதுருக்கான். நாங்களே ஆஃபீஸ் விட்டு வெளியே போடாதான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பண்ண இல்லை, உண்மை இருக்கிற உண்மையை சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப போராட்டம், அவ்வளோ மென்டல் ப்ரெஷரு. ஆக்சுவலாக வந்து ப்ரொடியூசரும் இவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. 2 மணி ரூமில், என்னோட ரூம்மேட் தான் ஆக்சுவலாக, வேறு ஒன்றும் இல்லை. நைட்டெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னு தானே பேசுவீங்க ஒன்று என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அதான் அவங்க உட்காந்து அமைதியாக உட்காந்து வருவார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
பேசுறேன் இதுதான். ஓகே, நன்றி நன்றி நன்றி. வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் ராஜன் சார் அவர்களுக்கும், எங்கள் ஒரு டென்ஷன் ஆகிறாங்க பாருங்க, கே ராஜன் சார் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும், புரட்சி இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், காதல் கந்தாஸ் மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் ஆதவன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அவங்களுக்கும், அண்டு படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் பாலு சார் அவர்களுக்கும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி அவர் இந்த படம் ஒர்க் பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்தே இந்த படத்தை பற்றின அப்டேட் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். சார் இந்த படம் இங்கே ஷூட் போகிறோம், இந்த டைம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குன்னு எனக்கு லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க பாலு சார். ஸோ அவர் மூலிமா தான் இந்த டீம் பற்றி எனக்கு தெரியும், ஹீரோ பற்றி எனக்கு தெரியும். படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ சார். அவர் ஹிந்தி ஆக்டர் மாதிரியே இருக்கார், புதுசாக பெருசாக வருவார், இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது கூட அவரையும் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணி வச்சு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிக்ஜாம் வெள்ளத்துக்கு அப்புறம், ஒரு பெரிய பேரிடருக்கு அப்புறம் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருக்கு. இன்னும் திரும்பாத பகுதியில் இருக்கிறவங்களும் விரைவாக திரும்பணும்னு கடவுளை வேண்டிப்போம் இந்த நேரத்தில். அண்டு இந்த தலைப்பு பாய், எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், மேடைக்கு பேசுகிறதுக்காக இல்லை, நான் வந்து ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனாக பார்க்கணுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பார்க்குற அந்த ஒரு இதிலே பழக்கத்திலே வளர்ந்தவன். ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமந்தான். எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும், நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோடு இருக்கக்கூடியவன். நான் வந்து காரைக்குடியில் பிறந்தவன். ஸோ காரைக்குடியில் எங்கள் ஏரியா பேர் வந்து அந்த காட்டுத்தலைவாசல், அந்த பள்ளிவாசல் சுவத்தில் தான் எங்களோட கடை வீடு பக்கத்தில், அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்னை ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. தினந்தோறும் அங்கே ஒரு 100 பாய்கள் வந்தால் கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க. அதோடைய கனெக்டிவிட்டியோ என்னமோ தெரில, இன்றைக்கும் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன், முஸ்லீம்ஸ் அசோசியேஷன்ஸ், அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும், பிரான்மலை தர்காவாக இருக்கட்டும், நிறைய தர்காவிலேருந்து என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து என் கூட அந்தளவுக்கு ஒரு நட்போடு இருப்பாங்க. இப்போது நான் இஃப்தார் நோன்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோன்னே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் டைட்டில் வந்து நீங்கள் பாயின்னு வச்சுருக்கீங்க, ட்ரெய்லர் வேறு அவர் என்கிட்ட காமிச்சார். ஸோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார், படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சார். டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குல்லா விபூதி பட்டை கையில் சிலுவை, இது வந்து அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா? இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு, ஏன்னா ஜக்குபாய் படத்தில் அந்த போஸ்டர் லுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு. ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார், அதில் எந்த டவுட்டும் வேணாம், இதில் எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது, எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை, மனிதநேயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு அது சேனலில் வரும்போது வேறு தலைப்பில் வருது, தேவையில்லாத கான்ட்ரவர்சியில் நம்மளும் மாட்டிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து முழு வீடியோவை பார்க்கறது இல்லை, அது ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும்போதும் அது ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவுடைய
அந்த ஒரு இம்பேக்ட். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளும் அதை கொஞ்சம் தீர விசாரித்து கேட்டுட்டு அதில் உள்ளே வர்றது அப்படின்றது இருக்கேன். ஏன்னா இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியில் சார் சொல்லும்போது, ராஜன் சார் அவங்க ராஜன் சார் அவங்க சொல்லும்போது ராஜன் சார் அவங்க சொல்லும்போது அப்துல் கலாம் அவங்க வந்து எவ்வளவோ சேட்டலைட், எவ்வளவோ வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரித்தப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அந்த ஒரு குழந்தைக்கு கால் நடக்கிறதுக்காக செய்த அந்த கருவி தான் செஞ்சது தான் சந்தோஷம்னு சொன்னாங்களே, அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு, எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு. பட் வந்து இந்த உலகம் பூரா அதில் போர்க்கருவிகள் செய்கிறதுக்கான யுக்திகளை தான் யோசிக்குது. உலக நாடுகள் நீங்கள் எல்லா நாட்டிலையும் பாருங்கள், உலகத்திலேயே மனித சமுதாயம் எதற்காக பணத்தை அதிகமாக செலவு செய்யுது அப்படின்னு சொன்னால் போர்க்கருவிகள், போர் விமானங்கள், அந்த இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்காக தான் வந்து அவன் வந்து செய்கிறான். பட் ஒரு மனிதனுக்கு எது தேவை? உணவு, உடை, இருப்பிடம். இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த இராணுவத்துக்காக செலவு செய்கிற பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியா உள்பட இராணுவத்துக்கு செய்கிற பட்ஜெட் நீங்கள் போட்டு பாருங்கள். அண்டு மற்ற மனிதனுடைய அடிப்படை தேவையான கல்வி, மருத்துவம், இதுக்கு செய்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லாத காலத்தில் மனுஷன் வந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இடத்த பிடிக்கிறதுக்காக அவன் வந்து சண்டை செஞ்சிட்டு இருந்தான். இன்றைக்கி நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, படிச்சிருக்கிறோம், பண்பட்டு இருக்கிறோம், மனிதர்கள் ஒவ்வொருத்தரை எவ்வளவோ வந்து அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மனுஷன் அழிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அந்த அறிவு எதுக்கு, அந்த கல்வி எதுக்கு, அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்ற யோசனைகள் தான் வருது. ஸோ நம்ம வந்து சக மனுஷனாக பார்த்து அவனோட நம்ம வந்து அன்பாக பழகிறது. அன்பே சிவம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அது ஒன்று தான் வந்து உருவம் இல்லாதது. அன்புக்கு வந்து உருவமே கிடையாது. அதுக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான்றதை மட்டும் நம்ம வந்து ஒரு பாலிசியாக எடுத்துக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மை மட்டுமே நினச்சி நம்ம எல்லாரும் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் சொல்கிற விஷயம் நல்லதை மட்டுமே அதிகமாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த படம் ஒரு சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது. இப்போ உட்காரும்போது யோசித்தேன். ஏன் சொன்னால் இப்போது நம்ம வந்து சம்மரில் தான் ஹாலிடேஸ் விடுறோம். அது வந்து வெள்ளைக்காரன் இருந்த பீரியடில் அவனுக்கு வெயில் ஒத்துக்காது, குளிர் கண்ட்ரியில் வாழ்ந்தான், இங்கே வந்தான் சம்மர் ஹாலிடேஸ்னு வச்சான். நம்மெல்லாம் வெயிலோடே உறவாடி வெயிலோடே வாழ்ந்து வந்த நமக்கு வந்து சம்மர் வந்து நம்மளை பெருசாக எந்த தொந்தரவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த சம்மர் ஹாலிடேஸை அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மழை காலத்தில் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, வெள்ள பாதிப்பில் பெருசாக மாட்ட மாட்டாங்க. ஸோ நவம்பர் டிசம்பரில் நம்ம ஸ்கூல் வைக்கிறது, அப்புறம் அதுக்கு லீவ் வர்றது, பசங்களையும் டென்ஷனாக வச்சுக்கிறது, அவங்க நியூஸில் இந்த வானிலை அறிக்கை எப்போ வரும்னு பசங்க எஜுகேஷன் அது பெருசாக பாதிக்குது. ஸோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு. வெள்ளம் வர்றதுன்றது இனிமேல் வந்து தடுக்கவே முடியாது. நீங்கள் 4000 கோடி இல்லை 40,000 கோடி செலவு பண்ணாலும் அந்த தண்ணியெலாம் வெளியே போகாது. ஏன்னா எல்லாம் ஏரிக்குள்ளே கட்டியிருக்கிறோம், அது வந்து வெளியிலே போகாது. நம்மாழ்வார் ஐயா வந்து எப்போயோ சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து இனிமேல் வந்து காலநிலை மாற்றம் அதிகமாகிடுச்சு, பருவமழை வந்து இனிமேல் தப்பி போயிடுச்சு, வரப்போகிறது எல்லாமே புயல் மழை தான். புயல் மழை வந்து இவ்வளோ தான் பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யும்னு கணக்கே கிடையாது, எவ்வளோ வேணால் பெய்யும், அது பெரிய டிசாஸ்டர் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லீவ் விஷயத்தை வந்து நவம்பர் டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் எல்லாருமே சென்னைக்கு வாழ வந்தவங்க தான். இப்போ நான் கூட லீவுன்னு சொன்னால் ஒரு 2 மாதம் ஊருக்கு போயிட போகிறேன், வெள்ளம் பாட்டுக்கு வந்துட்டு போயிட போகுது. போனதுக்கப்புறம் திருப்பி ஜனவரியில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதை வந்து அரசாங்கங்கள் ஒரு பரிசீலனை பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சார் வீடியோ கட் பண்ணிட்டு ஒரு பொட்டுடி ஒடிச்சிட்ருவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஸ்ரீனியா அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகன் ஆதவா ஈஸ்வரா அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் கமலநாதன் புவன்குமார். கமலநாதன்கிறது ஒரு அப்பா பேரை நினச்சிருக்காரு, அப்பாவுடைய வளம் வர்றாரு.
அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என் மேடையில் வாழ்த்து சொல்கிறத விட உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். இந்த புயல் மழையாக தப்பிச்சு வந்திருக்கோம். அதுவே பெரிய விஷயம். அது மூலம் ஆண்டவனுக்கு அங்கே நன்றி சொல்லணும். முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லிடணும். ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இல்லை ஸ்லீப்பர் சில்வர் அது வேறு சப்டைட்டில் வேறு. இதை எப்படி விடுவாங்களான்னு கேட்டேன் நான். எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எப்படி விடுவாங்க ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வாங்கியிருக்காங்க. அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான். ஊரில் பார்த்தா மேக்ஸிமம் இஸ்லாமியரில் பாய் பாய்னு சொல்லுவோம், அப்படியே பழக்கப்பட்டிருப்போம். அப்போல்லாம் ஊரில் பார்த்தா இந்த இஸ்லாமியில் கொஞ்சம் தாடி வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கள பாயும்போம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை பேர் தாடி, எல்லாமே பாய்னு கூப்பிடணும். என்ன கூட பாய்னு தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் சின்ன பாயாக இருக்காரு. வில்லன் வந்து முழு பாயாக மாறிட்டார். ஆமாம், பேரரசு பாய் சொல்லலாம். ஆமாம், சொல்லிட்டாங்களே பாய்னு சகோதரன் தானே, பேரரசும் சகோதரன் தான். அதனால் அந்த டைட்டில் ஒத்துக்கிட்ட சென்சாருக்கு மேலே நன்றி. இப்போ எல்லாருமே அந்த மத நல்லிணக்கத்தை விஷயம் பேசினாங்க. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இப்பவும் சரி, நம்ம ஊரில் இருக்க இஸ்லாமுக்குள்ள வந்து நம்ம இஸ்லாம் பிரித்து பார்க்கவே மாட்டோம். நம்ம ஒன்றுக்குள்ளே பழகுவாங்க. எங்கேயும் நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் அப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்க வைக்கிறது. ஊருக்குள்ளே எங்கே என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் மேக்சிமம் ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பாங்க, கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க. நம்மளோட நட்பு இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ ஒரு ஊர்லேயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பு வச்சுட்டாங்க அப்படி சொன்னாலோ, இல்லை இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலோ, நம்ம நட்புக்குள்ள வந்து பிரிவு வராது. ஏன்னா நம்ம நண்பனை நம்ம இஸ்லாமியரை பார்க்கவே மாட்டோம். எப்போ நண்பனாக தான் பார்ப்போம். எங்கேயும் நடக்கிறது வந்து நம்ம ஊரில் உள்ள நம்ம நண்பனை எப்படி பிரித்து பார்க்க முடியலையோ, அதே மாதிரி எங்கேயோ ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நமக்கு பிரிவே வராது. நம்ம எங்கேயோ ஒரு காலத்தில் நம்ம முஸ்லீமாக பார்க்குறோம். அதுதான் இங்கே அதுதான் நிறைய அரசியல்வாதிகளும் இங்கே நிறைய பயன்படுத்துகிறாங்க. நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைடரில், மதம் ஒரு அரசியல் கருவின்ட்டு. சரியான டைலாக் அது, அதான் கதை. ஆக்சுவலி மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாபிமானம்தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாபிமானம் இருந்தாலே நமக்கு எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்லை. ஒரு மனுஷனாக இருக்கணும். இப்போ அந்த நமக்குள்ள அது ஒரு பிரித்து தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுறதும் சரி, ஒரு மதத்தை வச்சு ஒரு இயக்கம் நடத்துகிறதும் சரி, இது எல்லாமே காரணம் மனிதாபிமானத்துக்கு விலகி வர்றதான். சுபாஷர் சொன்னார், ஒருத்தன் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்லை, அவன் மிருக ஜாதி. ஃபஸ்ட்டு ஒருத்தன் தீவிரவாதப்பட்டானா அவனுக்கு என்ன, அவன் மனுஷனாக தானே மதம். நம்மளுக்கு ஒரு பாம்பு வச்சு ஒரு 100 ரூபா 200 ரூபா கொள்றானா, அவனுக்கு இப்படி ஒரு மதத்துக்கு நான் சொல்ல முடியும். அவன் இஸ்லாமியர் இருக்க முடியாது, இந்துவாக இருக்க முடியாது, கிறிஸ்துவாக இருக்க முடியாது. நம்ம நாட்டில் உதாரணத்துக்கு அன்னை தெரசா, யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பார்க்குறோமா? யாராவது பார்க்குறோமா? அன்னை தெரசானா கருணையின் உருவம், அதானே. யாராவது அப்துல் கலாமை, யாராவது இஸ்லாமியரை பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இந்தியனை பார்க்குறோம், சிறந்த இந்தியனை பார்க்குறோம், ஒரு மனித நேயமிக்குள்ள ஒரு மனிதராக பார்க்குறோம். கர்ம வீரர் காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான். யாராவது இந்துவா பார்க்குறோமா?
சிறந்த ஆட்சியாளர், சிறந்த மனிதர். அப்போ எப்போ நம்ம மதத்தை தாண்டி வாழ்கிறோமோ அங்கே தான் மனுஷனை வாழ முடியுது. இந்த படத்தில் எண்டு பாவமைக்கிறத சொல்கிறாங்க. அது நடந்த சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த கதை மாதிரியே அந்த சீன்லாம் வந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி கார் நிற்கிறது, கார் வெடிக்கிறது. சமீபத்தில் இருந்த கோவை குண்டு வெடிப்பு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அதை வச்சு தான் அந்த பாதிப்புல தான் டைரக்ட் பண்ணி போகிற நினைக்கிறேன் கதை. நம்ம என்னென்னா சில விஷயங்கள் பரபரப்பாக செய்தியாக தான் பார்க்குறோமே தவிர அதுக்கான தீர்வு நமக்கு வந்து சேரவே மாட்டேங்குது. இந்த நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான். இப்போ கோவிலோ குண்டு வெடிச்சது, ஓகே, அன்னைக்கு பரபரப்பாக சிலிண்டர் வெடிச்சுனாங்க, அப்புறம் கார் வெடி விடுனாங்க, அதுக்கு பல பேர் வச்சு வந்துட்டான். அவனோட நோக்கம் நிறைவேறி இருந்தால் அன்னைக்கு எத்தனை பேர் செத்துருப்பான்னு தெரியாது. அன்னைக்கு அவன் நோக்கம் நிறைவேறாதனால அந்த காரோட போச்சு. நிறைவேறிந்தா ஓகே பிடிச்சாச்சு. அவன் யார், அவனுக்கு பின்னணி என்ன நமக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் நம்ம செய்தியாக தான் பார்த்துட்டு இருக்கோம் தவிர அதுக்கான தீர்வு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. யார் தெரியும் சார்? தெரியல. அதுக்கு யார் பின்னணியும் தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு குரூப் பிடி விட்டுச்சுன்னா அவங்க கொடுக்க தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும். ஒரு பாம்பு வச்சு வெடித்து அப்பாவி மக்கள் இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஆனால் அவனே ஒரு மனித விடு மாதிரி தான் வர்றான். இந்த சிந்தனை மக்களுக்கு வராமல் இருக்கும். நிறைய விஷயங்கள், ஒரு மாணவி கற்பழிச்சாலோ, ஒரு பாம்பு வெடிச்சாலோ, எவனே ஒரு கொலை பண்ணாலோ எல்லாம் செய்தியாக பார்க்குறோமே தவிர அதுக்கான தண்டனை வந்து உணர்றதே இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவனுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை. வெறும் செய்தியாக படிச்சுட்டு நம்ம அடுத்து இப்போ பரவாயில்ல வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருந்தால் மிக்ஜாம் புயல், அவ்வளோதான், அடுத்த மாதம் மறந்துடுவோம். அதை டோட்டலாக மறந்துடுவோம். இன்னொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்போது அதை நம்ம பரபரப்பாக ஆக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மறந்து போயிட்டே இருப்போம். இதனால மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன தண்டனை கிடைச்சது, அதை கொண்டு வரணும். ஒன்று தெரிஞ்சு வச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம் அப்படி என்னென்னா நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல வசனம், பாட்டு, ஃபைட்டு. அதனால் எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுதோ அது கதை எப்படி இருந்தாலும் சரி, திரைக்கதை எப்படி இருந்தாலும் சரி, அது சிறந்த படம் தான். நம்ம ஒரு காதல் படம் பண்ணுறோம், காமெடி படம் பண்ணுறோம், ஆக்ஷன் படம், கமர்ஷியல் பண்ணுறோம், த்ரில்லர் பண்ணுறோம், பேய் படம் பண்ணுறோம். அதெல்லாம் படங்கள் வரலாம், வெற்றி அடையலாம், வசூல் பண்ணலாம். சிறந்த படங்கிறது மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிற படம் சிறந்த படம். அப்படி பார்க்கும்பொழுது பாய் மிகச்சிறந்த படம். ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு தேவையான படம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது மீடியாக்களோட ஒரு பொறுப்பு. நம்ம சும்மா வசூலே குறிக்கோள் இல்லாமல் இந்த படத்தில் கொண்டு சேர்க்கணும். இந்த படத்தில் மக்கள் வெற்றி அடையணும். அப்போ இந்த படைப்பாளிகளுக்கு வெற்றி. ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு கிடைச்ச வெற்றி என்னென்னா படம் பெரிய ஹிட் ஆகி காசு சம்பாதிக்கிறதுல அது மக்கள்கிட்ட போய் மக்களை ஏற்றுக்கணும், மக்களை கொண்டாடணும். மக்கள் கொண்டாடினா தான் பொறுப்பான படத்துக்கும் பொறுப்பான இயக்குனருக்கும் வெற்றி. இந்த படம் மக்கள் கொண்டாடணும். இன்னொன்று இந்த சின்ன படங்கள் இப்போல்லாம் கஷ்டம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லைங்க, நல்லா தெளிவாக இப்போலாம் வந்து சூறாரி போட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. சித்தா சின்ன படம்னாங்க, அது நல்ல ஒரு மக்கள் இன்னைக்கு கொண்டாடிக்கிருக்காங்க. கிடா, நிறைய சின்ன படங்கள்லாம் தியேட்டரில் வசதிலையோ ஓடிடியில் வந்து மக்கள் அதை கொஞ்சம் கொண்டாடுறாங்க. அதனால் தெம்பாக இருப்போம். நல்ல படங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படமும் மக்கள் கொண்டாடுவாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணோம். ஸோ அவங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இங்கே மேடையில் நிறைய பேர் எல்லா விஷயம் பேசினாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்,
அவங்க எல்லாருமே அவங்கவுங்க எங்களோட எஃபர்ட் 100% நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், ஆதரிக்கணும். இது சின்ன படம் பெரிய படம் இல்லை, படம் அவ்வளோதான். இது ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம்னு என்னோட ஆசை ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே உழைக்கிறோம். அவங்க பெரிய ஸ்கேலில் படம் பண்ணுறாங்க, நாங்கள் கம்மி ஸ்கேலில் படம் பண்ணுறோம். பட் எஃபர்ட் ஒன்று தான் இங்கே. ஸோ இந்த படத்தில் டிரெக்டர் புவன், ஸோ அவர் என் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கிடையாது, அவர் ஒரு நார்மலான பர்சனாக தான் பிறந்தார். நடுவில் இந்த மாதிரி ஆயிட்டார். பட் அந்த ஃபிசிக்கலி அந்த விஷயத்தை அவர் தான் மைண்டுக்கு ஏற்றிக்காமல் அவர் இது நாள் வரைக்கும் தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எந்த எந்த இடத்துலையுமே அவர் அதை காமிச்சிக்கல. ஏன்னா அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு வேணும் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் உழைக்கலாம் ஆக்சுவலி, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம். பட் அவர் கிட்டத்தட்ட பிரெயினில் ஒரு 12 பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவர் பிரெயினில். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக அது சர்வே பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அதையும் தாண்டி இப்போ இந்த ஸ்டேஜில் உட்காந்து என்னால் முடியும், என்னால் இப்போ சினிமா எடுக்க முடியும், வீட்டில் அவங்க அப்பா கூட சண்டை, அவங்க அம்மா கூட சண்டை, அவங்க வீட்டில் உள்ள அதெல்லாம் மீறி இப்போ படம் பண்ணி இந்த ஸ்டேஜில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோன்னா அவரோட தன்னம்பிக்கைனால தான் இங்கே இருக்கிறார் அவர். இப்போ அவங்க அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ என் கூட இவ்வளோ வருஷம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கார், ஆல்மோஸ்ட் 2.5 years நல்ல ஒரு ட்ராவல். ஸோ அடுத்தடுத்தும் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீனியா ப்ரொடியூசர், ஸோ அவங்க என்னை நம்பி ட்ராவல் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அவங்க அப்பா அம்மா அங்கிள் ஆன்ட்டிக்கு ரொம்ப நன்றி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோடய ஜேர்னி ஈஸி கிடையாது, உண்மையாலுமே சொல்கிறேன். என்னோடய ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான் இது வரைக்கும். நான் சினிமாவுக்கு ஆல்மோஸ்ட் 9 years ஆச்சுங்க. 9 years-ஆக ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் 2 crores போட்டேன். அந்த படம் வெளியே வரல, இது வரைக்கும் வரல. ஸோ இழந்தேன், படமும் ரிலீஸ் ஆகலை. நிறையா போராட்டங்கள் அந்த படத்தில் சந்தித்தேன். ஸோ படமும் ரிலீஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, ஒரு படம் பண்ணேன். அந்த படம் நினச்ச மாதிரி போகல, ஓடல. படம் ரிலீஸ் ஆச்சு, ஓடல. பட் வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சினிமா பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற குதிரை முன்னாடி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே டேலண்ட்டுக்கோ இல்லை அழகுக்கோ மற்ற இதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இங்கே ஜெயிச்சா நீங்கள் இருக்கலாம். இங்கே சினிமா மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் அதுதான். பட் சினிமாவில் இன்னமே அது ஜாஸ்தி தான், இது வியாபாரமாக பார்க்குறாங்க. பட் அதை பார்க்காம ஒரு நார்மலாக பார்த்தா நிறையா டேலண்ட்ஸ் வரலாம் இண்டஸ்ட்ரிக்கு, நிறையா டைரக்டர்ஸ் வரலாம், நிறையா ஹீரோ வரலாம், நிறையா கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம், நிறையா பேருக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு வியாபாரமாக பார்க்கலன்னா இங்கே நிறைய பேர் வரலாம். தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறையா டேலண்ட்ஸ் இருக்காங்க, பட் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேது. என்ன மாதிரி நிறையா ஹீரோஸ் வளரலாம், நிறையா டைரக்டர்ஸ் வரலாம், ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேது. ரியல் ஃபேக்ட் அதுதான் ஆக்சுவலி இப்போ இருக்கிற நிலைமையில். ஒரு படம் கூட நம்ம எடுத்துடலாம், அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள் பார்ப்பாங்களா, தியேட்டருக்குள்ளே வருவாங்களா, நிறையா போராட்டங்கள் ஆக்சுவலி. உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த படம் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆச்சு சென்சார் ஆகி. பட் நான் ஒரு தடவையும் ரிலீஸுக்கு போகும்போது ஒரு ப்ராப்ளம் வரும் ஆக்சுவலி. ஒன்றா ஐபிஎல் வரும், இல்லை வேர்ல்ட் கப் வரும். இதை மீறி ஆடியன்ஸ் ஐபிஎல்லையும் வேர்ல்ட் கப்பையும் விட்டுட்டு சினிமாவுக்கு பார்ப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆர் பெரிய கேஸ்டிங் பெரிய ஸ்கேல் பண்ணுற படத்துக்கு உள்ளே போகிறாங்க, எங்களை மாதிரி படத்துக்கு உண்மையாலுமே வரதில்லை. ஸோ இதெல்லாம் மாறி பண்ணனா இந்த மாதிரி படங்கள் ஆக்சுவலி எங்களை இந்த 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 பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் ஆப்வியஸ்லி நல்லா பண்ணலாம். நல்ல என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ரீதியாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் ஆக்சுவலி. இப்போ எங்களுக்கு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி, ஹிந்தி, எஃப்எம்எஸ், அதர் ரீஜனல் லாங்குவேஜ், இதில் தான் இப்போ பணம் ஆக்சுவலி. தியேட்டர் கலெக்ஷன் 0 தான், உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு 0 தான். பட் இதில் பணம் வந்தால் மட்டும்தான் படத்தில் பணம் ரிகவர் பண்ண முடியும். பட் இது எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ 1.5 கோடி பணம் போட்டு பண்ணுறோன்னா இதை ரிகவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு உண்மையாலுமே தெரியாது, அது என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இதெல்லாம் மீறி நாங்கள் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னா எங்களோட உழைப்பை நம்பி, எங்களோட திறமையை நம்பி அடுத்து நம்ம எதாவது பண்ண முடியும், எங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் நல்ல விதமாக சேருங்க. என் படத்துக்காக மட்டும் சொல்லலை, இது மாதிரி நிறையா படங்கள் வரும், நிறையா டேலண்ட்ஸ் வருவாங்க, நிறையா இருக்காங்க ஆக்சுவலி. நிறையா பேர் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். நிறையா ப்ரொடியூசர்ஸ் வரணும்.
சினிமா நல்லா இருக்கணும்னா நிறையா ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வரணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் படம் எடுக்கிறது இல்லை. ஸோ எடுத்தாலும் லைக் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் எடுக்கிறாங்க. ஸோ என்னன்னு லைக் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு சினிமா தெரிஞ்சு ஒரு தொழில் கற்றுக்கிட்டு படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த துறையில் சம்பாதிக்கலைன்னா வேறு எதுலேயுமே நம்ம சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இது அற்புதமான தொழில் ஆக்சுவலி. ஏன்னா மனசார சொல்கிறேன், நான் பணம் இழந்தாலும் திருப்பி நான் இதுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கேன். எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது ஆக்சுவலி. உண்மையாலுமே எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு தொழில் இப்போ சினிமா ஆயிடுச்சு. இதை தவிர நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா எனக்கு ஐடியாவே இல்லைங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து நின்று பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரு ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆக்சுவலி. அது என்னோடய சைல்ட்ஹுட்டில் எனக்கு நடந்த ஒரு பாதிப்பு ஆக்சுவலி. என்னென்னா, நான் சின்ன வயசில் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் 2nd ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் நடந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இல்லை, எங்கள் ஊட்டியில் ஹாஸ்டலில் இருக்கிறேன். ஒரு 1 வீக் கழிச்சு மேகசின்ஸ்லாம் வருது. அந்த மேகசின்ஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் அது இதுன்னு வந்துட்டுருக்கு. அப்புறம் நான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன். ஆர்எஸ்புரம் அந்த பகுதியில், அது எங்கள் பில்டிங் முன்னாடி ஆக்சுவலி, எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது. பில்டிங் முன்னாடி அந்த மரத்தில் வந்து பாம்பை வந்து கட்டி தொங்க விட்டு வெடிச்சது ஆக்சுவலி அந்த பாம் பிளாஸ்ட். அந்த பாம் பிளாஸ்ட்டில் ஒட்டு மொத்தமாக எங்கள் ஏரியா, ஐ மீன் என்னோடய பில்டிங் மட்டும் இல்லை, எல்லாமே டோட்டல் இது பாதிக்கப்பட்டது. அந்த அந்த இடத்துல எங்களோட கடை இருந்தது, பில்டிங் இருந்தது, பணம் எல்லாமே டோட்டலாக ஜீரோ வந்துட்டோம். டோட்டலி ஜீரோ. ஏன்னா எல்லாமே வேனிஷ்ட். அப்போ வந்து எனக்கு அது தெரியாது, ஏன்னா சின்ன வயசுனால தெரியாது. பட் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு புரியல என்னன்னா, நம்மளுக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு அடிக்கடி ஃபோன் வந்துட்டுருக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறனால. ஃபோன் வரல ஆல்மோஸ்ட் 2 months எதுவுமே வரல. ஏன்னா ஃபோன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு, எதுவுமே புரியல. ஸோ ஒரு நாளும் நைட்டு தூங்கும் போது அம்மா அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். தலைகாணி கடியில் என்னடா நடக்குது, நம்ம அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, ஒன்றுமே புரியல. நம்ம ஒருவேளை நம்ம ஆர்ஃபன் ஐட்டமா, அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த ஆர்ஃபன் வேர்டு கூட எனக்கு அப்போ தெரியாது. பட் மைண்டுக்குள்ளே எனக்கு அது போயிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கேன். 2 months சாலிடாக 2 monthsக்கு அப்புறம் தான் வந்தாங்க என்னை பார்க்குறக்கு. ஊட்டி ஹாஸ்டலில் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு அழுதுட்டேன். அது வரைக்கும் எனக்கு அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அது. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் அப்படி எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. பட் அதை விஷயமாக தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாம் வெடிக்கிறனால பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம். அது எதுக்காக பண்ணுறாங்க, என்ன ரீசன் எதுவுமே தெரியாது. பட் மதமா, இல்லை இது அரசியலா, இல்லை இது ஒரு தன்னோட ஒரு சைக்கோ சுயநலமாக பண்ணுறாங்களா, எதுவுமே புரியல. பட் இதெல்லாம் தவிர்த்தா லைக் நம்ம வாழ்கிற இந்த எர்த், இந்த வேர்ல்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லா விஷயமும் இருக்குது. ஒரு மனுஷன் உதவி பண்ணி லைஃப்பில் வாழ்ந்தால் நம்ம மேல் நோக்கி போகலாம். ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சாதிச்சவங்க இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அதை எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பல சாதனைகள் சினிமாவில் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்காங்க, எல்லா துறையிலையும் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஞாபகம் வச்சுருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இப்போ நாளைக்கு எங்களுக்கும் இதே நிலைமை தான். நாங்கள் எவ்வளோ சாதிச்சாலும் எங்களையும் மறக்க தான் போகுது. ஸோ இந்த வெற்றியும் நிரந்தரம் இல்லை, தோல்வியும் நிரந்தரம் இல்லை, லாபமும் நிரந்தரம் இல்லை, நஷ்டமும் நிரந்தரம் இல்லை. ஸோ எல்லாமே சமமாக நினச்சி நம்ம வாழ்ந்தோன்னா லைக் மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ்ந்தால் இந்த லைஃப் நம்ம ஹியூமனிட்டி, ஏன்னா அதுதான் அதுக்காக தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க. ஹியூமனிட்டி, மனித நேயத்தை இது பண்ணுனா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வளரணும்னு நினச்சா போட்டி பொறாமப்படாமல் எல்லாருமே வளரணும், ஒருத்தருக்கு தூக்கி விடணும், வளரணும் அப்படின்னு நினச்சா இங்கே இதை தவிர, இந்த ஹர்த்தை தவிர வேறு எங்கேயுமே நம்ம வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லாரும் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி, ஸ்ப்ரெட் மனித நேயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஒருத்தர் உதவுங்க, போட்டி பொறாமல் வஞ்சகம் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் நல்லா வாழ்வோம். ஸோ தேங்க்யூ. இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இந்த படம் என்ன நடக்கும்னு தெரியாது. பட் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படத்துக்கும் சரி எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இங்கே ப்ரெஸ், மீடியா மற்றும் மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ சார். கே ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி, ஜாகுவார் சாருக்கு நன்றி, சுபாஷ் சாருக்கு நன்றி, ஜீவா சாருக்கு.
ஸோ இங்கே வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். சீக்கிரமாக டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். And sir, one more thing sir, please 1 second sir. Sorry, just 1 second. ஒரே செகண்ட் சார். இந்த படத்தை வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து பிவிஆர் வாங்கியிருக்காங்க. பிவிஆர் பிக்சர்ஸ் வந்து தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கதிர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் மிஸ்டர் தீரஜ் சார்ன்னு நடிச்சிருக்காரு. தீரஜ் கேர், அவரும் ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இந்த டீம், கேஸ்ட், க்ரூ மொத்தம் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். காட் பிளஸ். தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி சொல்லுவாங்க கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் டீம் ஆப்வியஸ்லி ஸ்டாண்டிங் அட் தேர் கிரேட் திங். ஸோ கிவ் them a big round of applause. எல்லாரும் சேர்ந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணுவாங்க.